இந்த வேலையை உடனே ஆரம்பிச்சிடுங்க. இதற்காக நீங்க வெளியில போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கி வருது. இந்த நொடியே உங்க நல்ல நேரம். இந்த நொடியை தவற விட்டா இந்த நல்ல நேரம் உங்களை விட்டு விலகி செல்லும். உங்க வாழ்க்கையில ஆன்மீக அறிவு ஒன்று இருந்தால் மட்டுமே நீங்க இன்னைக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டு சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கடைசி வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டது இந்த ஜென்மத்திலே வீண் போய்கிடும். நல்லவைகளை நினைத்து செயல்படு. நல்ல எண்ணத்தை உருவாக்கு. கடவுள் உன்னோட முகத்தையோ உன் தோற்றத்தையோ உன்னோட அந்தஸ்தையோ பார்க்கல. உள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடுதுன்றதை பார்த்து அவர் உன்னிடம் வருகிறார். மோசமான எண்ணங்கள் வருதுன்னா அவர் விலகி நிற்கிறார். அவர் விலகி நின்னா பிரச்சனை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான். நிச்சயமா இந்த பதிவு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகுது. நிச்சயமா இந்த பதிவில் சொல்லப்பட்டதை நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு போய் செலுத்தினா அதனுடைய வெளிப்பாடே ஒரு அதிசய சக்தி மிக்கதா உங்களிடம் இருந்து புறப்படும். இந்த ஊருக்கும் உலகுக்கும் நீங்க யாருன்னு காட்ட வேண்டிய ஒரு நிலையில இந்த பதிவு உங்க கண்ணில் நிச்சயமாகப்படும். நீங்க யாருன்னு காட்டலாம். அற்புத சக்திகளை இன்று இரவு நீங்க பெறலாம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு 12 மணி பதிவு வாழ்க்கையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கு. எத்தனையோ வழிகளில் நான் முயற்சிகள் செய்தோம். என்னிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் என் வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு சொன்ன ஒரு பதிவில் என்னோட வாழ்க்கை மாறுவதற்கு அது முக்கியமான ஒரு வழிகாட்டுதலா அந்த பதிவு இருக்குது. மனதார கடவுள்கிட்ட பேசின ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் அந்த பதிவில் இருந்துச்சுன்னு ஒரு சாய்ராமுடைய கமெண்ட். கடவுள் உங்கள் மனதை தொடணும். மனதை தொட்டால் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழவே முடியும். கடவுளோட அற்புத சக்தியை இங்கே புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்ய நீங்கள் தவறிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் இஷ்டப்பட்ட இடத்துக்கு வர முடியாமலே போகும். உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையையும் சாயப்பா உற்று நோக்குகிறார். நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் முக்கியம். அதில் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் வலியை அனுபவிச்சிருக்கீங்கன்றது முக்கியம். அதிகமான வலியை அனுபவிச்சவன் கொஞ்சம் கீழே இருந்து மேலே எழுந்திருச்சிட்டானாவே அவன் உலகமே போற்றக்கூடிய மனிதனா மாற முடியும்.
இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கை சேர்க்கும், வலு சேர்க்கும், பலம் சேர்க்கும். விட்டதை அத்தனையும் பிடிப்பதற்கு ஒரு வழியையும் அது ஏற்படுத்தும். அதனால் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு கவலை வேண்டாம். யார் இருந்தும் உதவி செய்யலையேன்ற கவலை வேண்டாம். அதன் மூலமாக அழுத்தமும், அதன் மூலமாக துக்கமும், அதன் மூலமாக துன்பமும் பெறுவது அப்படின்றது நகைச்சுவைக்கு ஒப்பானது. புரிஞ்சுக்கோங்க, நகைச்சுவைக்கு ஒப்பானது. இன்னைக்கு பட்ட துன்பத்தை நினச்சி வேதனைப்படுறோம். ஆனால் இதுவே ஒரு காலத்தில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இந்த வலியை கூட தாங்க முடியாத அளவுக்கு புலம்பி தள்ளணுமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செயல்களை பார்த்து நாமளே நகைச்சிடுவோம், சிரிச்சிடுவோம். அதனால் இந்த உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் தனி பாடம். கடவுள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமும் அற்புத பாடம், அதிசய பாடம், வாழ்க்கையை வாழ வைக்கிற ஒரு பாடம். அந்த பாடத்தில் உங்கள் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் தனி சிறப்பும் ஒரு புனிதத்தன்மையும் அது ஏற்படும். அதன் மூலமாக வாழ்க்கை வெளிச்சத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இங்கே நிறைய பேருக்கு பாவத்தின் கட்டுக்கள் இருக்குதுன்னு நம்புறீங்க. கரெக்ட். அந்த பாவத்தோட கட்டுக்களை மேலும் மேலும் அந்த கைத்தை வச்சு இறுக்கி கட்டினா என்ன ஆகும்? அதே போல தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டுகள் இருக்குதுன்னா அந்த கட்டுகளில் இருந்து அதை அவிழ்க்க முயற்சிகள் செய்கிறோமான்னு பார்த்தா இல்லை. அந்த கட்டுக்களை மேலும் 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 இருக்க முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இதனால் வாழ்க்கையில் பலருக்கு மேலும் துன்பங்கள் அதிகரிக்குது. நிறைய பேரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 10 நாள் சந்தோஷம், 20 நாள் துக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் வாழ்நாள் முழுவதும் இல்லை. இதெல்லாம் கர்ம வினைகளுடைய ஆட்டம்தான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த கர்ம வினை எங்கே இருந்து ஏற்படுது? உன்னுடைய செயல்களில் இருந்து ஏற்படுது. செயல்கள் எங்கிருந்து ஏற்படுது? எண்ணங்களில் இருந்து ஏற்படுகிறது. எண்ணங்களில் இருந்து செயல் உருவாகுது. செயல்களில் இருந்து வாழ்க்கையுடைய முடிவு. அது வெற்றியாக இருக்கலாம், இல்லை தோல்வியாக இருக்கலாம். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயின் லிங்க். இங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து அங்கே, அங்கே இருந்து அங்கே. அது மாதிரி தான் எதுவுமே புதுசாக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ வாழ்க்கையை நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது சிறப்பாகவே இருக்கும். அதற்கு ஒரு மரியாதையையும் அது ஏற்படுத்தும். அந்த மரியாதை உங்களுக்கு சாய்ப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு மிராக்கிள் இல்லை ஒரு பிளெஸ்ஸிங்காகவே அது மாறிவிடும். இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு கிடையாது. இனி என்ன வரப்போகுதுன்னு நினச்சி வாழ்ந்து பாருங்க. போனது நல்லது. போனது நல்லதுன்னா வருவதும் நல்லதாக தான் இருக்கும். கடவுள் நிறைய உறவுகளை உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் அந்த உறவுகள் கஷ்டப்படுற காலத்தில் உன்னை கைவிட்டுடும். மறுபடியும் நீ வளர்கிற காலத்துலேயும் உன்னை பார்த்து பொறாமைப்படும். ஸோ உறவுகள் அப்படின்றது இப்படி தான். ஸோ இந்த உறவுகள் கிட்ட நாம் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறமேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எல்லா மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் இதுதான் இங்கே நடக்குது. இது மட்டும்தான் இங்கே நடக்குது, வேறு எதுவும் நடக்கிறதே இல்லை. என்னைக்கு கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரே எனக்கு உறவு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் மனசில் எந்த காயத்தையும் யாராலையும் எப்பொழுதும் ஏற்படுத்த முடியாது. காயம் இருந்தால் தானே மருந்து போடணும். காயமே இல்லாத இடத்துல மருந்து போட முடியுமா? காயம் இருந்தால் தானே வலிக்கும். காயம் இல்லைன்னா வலிக்குமா?
காயம் இருந்தால் தான் வலிக்கும், காயம் இல்லைன்னா வலிக்காது. அப்போ காயத்தை ஏற்படுத்துவதற்கு எந்தெந்த வழிகள் இருக்கோ அந்த வழிகளில் இருந்து விட்டு விலகி நில்லுங்க. விலகி நிற்கும் போது தான் நாம் சந்தோஷமாக சிறப்பாக வாழவே முடியும். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், கடவுளை பற்றி மட்டும் பயப்படுங்க. இல்லை கடவுளை நினைச்சியும் கவலைப்படுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது கடவுளோட மனசை நாம் அழ வைக்கிறோமே நினச்சி கவலைப்படுங்க. இது மாதிரி ஒரு விஷயத்தை செய்தால் பாவங்கள் சேருமே, அதன் மூலமாக தண்டனை வருமேன்னு நினச்சி கவலைப்படுங்க. சரியா? எதற்கு பயப்படணுமோ அதற்கு பயப்படு, எதற்கு பயப்படக்கூடாதோ அதற்கு பயப்படாது. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் சரி, உன்னுடைய சாயப்பா உன் கூடவே நின்று இருக்கிற அத்தனை பேரையும் பந்தாடுவார்ன்றதை மறந்துடாது. ஒரு சாய்ராமோட வாழ்க்கையில் பெரிய அளவில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட், அவ்வளோ கஷ்டம். வாழவே விடலை, அதுக்காக சாகவும் விடலை. அவ்வளவு பெரிய கண்ணீர், அந்த அம்மாவுடைய கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எக்கச்சக்கமான கண்ணீர். பணம் புகழ் எல்லாம் வந்தது, ஒரே ஒரு இன்சிடெண்ட் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இருக்கும்போதும் கூட்டங்கள் இருந்தது, இல்லாதப்போ கூட்டம் விட்டுடுச்சு. இருக்கும்போது இருந்த கூட்டம் வாயார புகழ்ச்சி, இல்லாதப்போ அந்த கூட்டம் எங்கே போச்சுன்னு தெரியல. மறுபடியும் அவங்க வாழ்க்கை ஜீரோவுக்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு தன்னந்தனியாக நின்று வாழ்ந்த சரித்திரம் படைக்கிறாங்க. 2 வருஷம் அவங்க வாழ்க்கையில் டெவலப்மெண்ட், சிறுக டெவலப்மெண்ட். எதற்காகவும் ஆசைப்படலை, தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டாங்க, தேவையில்லாததை ஏழைகளுக்கு கொடுத்தாங்க. அந்த மனசு கடவுளுடைய மனசு. அந்த மனசு இருக்கிறவன் வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கிறான். ஆனால் தேடி கண்டுபிடிச்சி 1 ரூபா கொடுக்குறவன் 2 ரூபா கொடுக்குறவன் அதே இடத்துல இருக்கிறான். பட் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கக்கூடிய முறையில் தான் வாழ்க்கை இருக்குதுங்க. கடவுளுடைய வழியில் செல்லும்போது அந்த வழியில் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா நீ சிறப்பாக இருக்க. இல்லை உன்னுடைய வழியில் நீ அதை சரியாக எடுத்துக்கிட்டா நல்லா இருப்ப. நீ சரியாக எடுத்துக்கல, ஆனால் இதுதான் சரியான வழி அப்படின்னு நினச்சா கடவுள் உனக்கு தகுந்த பாடத்தை கொடுப்பாரு. இது சரியான வழி இல்லை, நீ எடுத்த முடிவு இந்த உலகத்தை நிறைய பேர் எடுத்த முடிவை பேஸ் பண்ணி தான் நீ வாழ ஆரம்பித்த. ஆனால் உன்னால் ஆரம்பித்த நேரத்திலேயே அத்தனையும் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ எல்லா அனுபவங்களும் இந்த அன்பே சாய் குடும்பத்துக்குள்ளே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ இழந்தவர்கள் கோடி, பெற்றவர்கள் லட்சம்தான். கோடி பேர் இழந்தாங்க, ஆனால் பெற்றது 1,00,000 பேர் தான். அப்போ அந்த 1,00,000 பேர் தான் கடமையில் கண்ணாக இருந்து, காரியத்தில் கண்ணாக இருந்து, கடவுள் வழியில் நடந்தவர்களாக, தர்மத்தின் வழியில் நடந்தவர்களாக இருந்தார்கள். தர்மத்தின் வழியில் நடந்தாங்க, கடவுளோட வழியில் நடந்தாங்க. முடிவில் என்ன ஆச்சுன்னா பெற்றார்கள். என்ன பெற்றார்கள்? புண்ணியத்தை பெற்றார்கள். புண்ணியம் மட்டுமா பெற்றார்கள்? சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாத்தையும் சேர்த்து நல்லவர்களையும் பெற்றார்கள். இன்னைக்கு ஒரு மனுஷன் பணத்தை சம்பாதிக்கலாம். பணத்தை சம்பாதிக்கிறது 1000 வழி இருக்குது, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நல்ல மனிதர்களை சம்பாதிச்சாங்களா? அதுதான் பெரிய கேள்வி. எத்தனை நல்ல மனிதர்களை சம்பாதிச்சிருப்பாங்க? அதாவது நான் ஒரு இடத்துல ஃபியூஸ் போயிட்டேன் அப்படின்னா, நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னாவே ஓடோடி உதவி செய்யக்கூடியவர்கள் தான் நம்ம சம்பாதிச்சவர்கள். பணத்தை நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் உனக்கு கஷ்டம் அப்படின்னா ஓடோடி வரக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில்? அதை நீ தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீ சம்பாதிச்சது பணம் உன்னை காப்பாற்றுமா? காப்பாற்றாது. ஆனால் மனிதர்களை சம்பாதிச்சுப்பாரு, மனிதர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப பெருமையாக சொல்லுவேன்.
அன்பேசாய் குடும்பத்தில் எங்கெங்கேயோ ஊரில் எல்லா ஊர்லேயும் ஒவ்வொரு முத்து முத்தான சொந்தங்கள், ரத்தினங்கள், எல்லாமே ரத்தினங்கள். நம்ம எங்கேயாவது ஒரு ஊரில் போய் மாட்டிக்கிட்டா கூட அந்த ஊரில் யார் இருக்கிறாங்கன்னு ஒரே ஒரு விஷயத்தை கேட்டால் 10 பேராவது இருப்பாங்க. 10 பேரை போட்டி போட்டு உதவிகள் செய்வாங்க. ஏன்னா அவங்க மனிதர்களை சம்பாதித்தார்கள். மனிதர்களை சம்பாதிங்க, நல்லவர்களை சம்பாதிக்கிறது ரெண்டாவது. ஆனால் மனுஷங்களை சம்பாதிச்சிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை உயர்ந்த ரகத்தில் இருக்கும், உயர்வான நிலையில் இருக்கும். எந்த இடத்துலையும் கீழே இறங்க மாட்டீங்க, எந்த இடத்துலையும் தாழ்ந்து போக நீங்கள் சம்பாதிச்ச எந்த மனிதர்களும் உங்களை விட மாட்டாங்க. உங்கள் முகம் வாடி இருந்தால் அவங்களுக்கும் முகம் வாடும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். இதுதான் அன்பேசாய் குடும்பத்தில் நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை. இந்த ஒற்றுமை தான் பலமாக மாறுது. இந்த பலம்தான் வாழ்க்கையில் அத்தனையையும் நமக்கு கொடுக்குது. நான் சொன்னேன் இல்லையா, கோடி பேர் இழந்தார்கள், ஆனால் லட்சம் பேர் தான் பெற்றார்கள். அந்த லட்சத்தில் நாம் ஒருத்தவங்களாக இருக்கணும். இருக்கிறத பற்றி சந்தோஷமாக நினச்சி வாழுங்க, இல்லாததை பற்றி நினைக்காதீங்க. எது நம்மக்கிட்ட வந்து சேருமோ அது வந்து சேரும். எது நம்ம வலுக்கட்டாயமாக இழுத்தமோ அது விருப்பம் இல்லாமல் வரும். ஆனால் விருப்பம் இல்லாதது நம்மிடம் வந்து இருக்கிறதையும் தூக்கிட்டு போயிடும். கடவுளுடைய விருப்பம் உனக்கு தரணும் அப்படின்னா வந்தே ஆகும். கடவுளுடைய விருப்பம் இதை நீ பெறக்கூடாதுன்னு சொல்லி அதை நீ வலுக்கட்டாயமாக பெற நினைத்தால் இருப்பதும் உன்னை விட்டுட்டு போயிடும். எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். செய்கிற பாவங்கள் எப்படிப்பட்டதோ அதற்கு உண்டான தண்டனை வருவது போல எப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரியான மனிதர்கள் தான் உன்னிடம் இருப்பார்கள். உன் கண்ணாடி உன் முகத்தை எப்படி பிரதிபலிக்குது? உன் முகத்தை நீ சந்தோஷமாக வச்சுருந்தா அதே சந்தோஷமாக அந்த கண்ணாடி பிரதிபலிக்குது. உன் முகத்தை ஒரு மாதிரி கோபமாக வச்சுருந்தா அதே முகத்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. உன் முகத்தை அழுவது போல வச்சுருந்தா அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ எண்ணங்கள் லைக் அ மிரர், எண்ணங்கள் கண்ணாடி போன்றது. அதை தான் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ நாம் பயன்படுத்திக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு அருமருந்து. அப்போ மனிதர்களையும் மதிங்க, மனிதர்களையும் நேசியுங்கள், எல்லா மனுஷங்கையிலையும் நேசியுங்க. யார் வந்து பிடிச்சது பிடிக்காதது அப்படிலாம் பார்க்காதீங்க. என்னைக்கு அந்த மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அன்னைக்கு கடவுள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நல்லவைகளை எடுத்து தந்துக்கிட்டே இருப்பார். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகிட்டு தான் இருக்கேன். நமக்கு 1-2 பேர்லாம் பிடிக்காதவர்களாக சில பேர் இருப்பாங்க. ஆனால் சம்டைம்ஸ் வந்து சில விஷயங்களால் நம்ம அளவுக்கு அதிகமாக கோவப்படும் போது நமக்கே இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளும் சரியாகிட்டே வரும். ஆனால் கண்டிப்பாக சரி ஆகிடுவோம். முன்ன இருந்ததை விட இப்போ மனிதர்கள் மேலே கோபங்கள் குறைவாக தான் இருக்குது. அப்போது நான் என்ன நினைக்கிறேன், நம்மளுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்றதை பார்க்குறேன். அதாவது பிஸ்னஸில் இல்லை, மைண்ட் அளவில் ஸ்பிரிச்சுவல் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். டெவலப்மெண்ட் என்னென்ன வழிகள் இருக்கோ அதை நாம் சரி பண்ணுறோம். ஸோ எதிரிகளிடத்திலும் அன்பு செலுத்து, பகைவர்களை நேசி. அந்த இடத்துக்கு தான் நான் என்னை அழைச்சிட்டு போகிறேன். அப்போ நான் என்ன அங்கே அழைச்சிட்டு போகும்போது என்னை அழைச்சிட்டு வர சொன்னது யாருன்னா சாயப்பா. எனக்குள்ளே இருக்கக்கூடிய நான் அவன் ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். அப்போது என்னுள்ள இருக்கக்கூடிய நானை அழைச்சிட்டு வர சொன்னவர் யாருன்னா சாயப்பா. அப்போ அந்த இடத்துக்கு போக போக
நாம் புனிதமான மனிதர்களா மாற வேண்டும். பொறாமை இல்லாதவர்களா, கோபம் இல்லாதவர்களா, அன்பு நிறைந்தவர்களா இருப்பது மிக மிக அவசியம். அப்போ எல்லா மனுஷனாலையும் முடியுமா? எஸ், முடியும். முடியாது அப்படின்ற வார்த்தை சாயப்பாவுடைய அகராதியில் இல்லாதது போல அவருடைய குழந்தையா இருக்கக்கூடிய நமக்கும் இல்லைன்ற ஒரு வார்த்தை இல்லாமல் பார்த்து கொள்வதே சிறப்பு. ஒரு சிறப்பான அஸ்திவாரத்தை நாம் போடணுங்க. அப்போ தான் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் செமையாக இருக்கும். அஸ்திவாரம்னா என்னங்க? அஸ்திவாரம் நம்பிக்கை, பொறுமை, நல்ல பண்புகள், நல்ல எண்ணங்கள். உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல எண்ணங்களை கொண்டு உயர்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை உயர்த்திப்பது தான் நீங்கள் உங்களுக்காக போடப்பட்ட ஒரு பேஸ்மெண்ட், அஸ்திவாரம். இதை சரி பண்ணிட்டா எல்லாமே நம்ம சரி பண்ணிடலாம். இது சரி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு உள்ளேயே அந்த வேலைகளை இன்னைக்கு இரவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வெளியில் போய் செய்ய வேண்டிய வேலை இல்லை, 4 பேரை நம்பி செய்ய வேண்டிய வேலை இல்லை. இந்த வேலை எங்கே ஆரம்பிக்குது? உனக்குள்ளே இந்த வேலைகள் நடக்குது. அதை நீ ஆரம்பிச்சிட்டனா எல்லாமே இங்கே ஆரம்பமாயிடும். ஸோ வாழ்க்கை என்றைக்குமே சந்தோஷமும் நிம்மதியும் பூத்து குலுங்குவது போல உன்னுடைய வாழ்க்கையும் பூத்து குலுங்கும். இன்னைக்கு நாளை சிறப்பாக உருவாக்கிட்டீங்கன்னா நாளைய நாள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அப்போ ஒரு நாளும் நீங்கள் எப்படி அதை உருவாக்குறீங்கன்றதை பொறுத்து அடுத்த நாள் அமையுது. அப்போ நல்ல நேரத்துக்காக காத்திருக்கணுமா என்ன? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயத்த நம்ம செய்யணும்னா இங்கே யாருமே உடனே செய்யறதே இல்லை. கெட்ட விஷயத்தை செய்யணும் அப்படின்னா யாரும் நாள் பார்க்கறதே இல்லை. நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு நாளை பார்க்குறோம். கெட்ட விஷயத்தை பார்க்க உடனே செய்கிறோம். அதனால தான் உடனே செய்கிறதால இது எல்லாமே நம்ம கூடவே இருக்குது. ஸோ கெட்டதுக்கு எப்படி நாள் பார்க்கலையோ அதே போல் நல்லதுக்கும் நாட்களை தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா நாட்களை விட, கிரகத்தை விட, கட்டத்தை, ஜாதக கட்டத்தை விட, இல்லை இன்னும் பிற ஜோசியத்தை விட கடவுள் உயர்ந்தவர். அதுக்கு நிறைய பேருக்கு புரியல. சில பேர் எப்பயுமே இந்த பரிகாரம், ஜாதகம், அது இது, நல்ல நேரம், இப்படியே சில மனிதர்கள் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எந்த திசையில் உட்காரலாம், எப்படி உட்காந்தா பணம் கொட்டும், எந்த வழியில் போனால் பணம் வரும், எதெல்லாம் நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய மனிதர்கள் என்னென்னா பேராசையாக ஆசையாக போயிடுச்சு. ஆசைக்கும் பேராசைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக மாறிட்டாங்க. முதல்ல ஒரு கார் இருந்தால் போதும்னு நினச்சவங்க இப்போது 2 கார் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. 2 கார் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க 3 கார் போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் பேராசை. அப்போது வாழ்க்கையில் எப்பப்பா வாழுவேன்? வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இப்படியே உம்முனா மூஞ்சா இருந்தே நம்ம உலகத்தை விட்டு போடுறோமா, இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக கடவுளுக்கு நன்றிகள் சொல்லிக்கிட்டு நன்றியை பாடிக்கிட்டே இருக்கிறது நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்களேன். அப்போது பணக்காரர்களை விட ஏழை எளியவர்கள் எவ்வளவோ கிரேட். இன்னைக்கு நான் சம்பாதிச்சா ஒரு வேளை சுடுசோறு, அடுத்த 2 வேளை ஆடின சோறு, அவருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் கூட 3 வேளை சுட சுட சாப்பிட்றவங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை. தெரியுதா உங்களுக்கு? பணக்காரர்களாக இருக்கிறது சந்தோஷம் நாம் நினைக்கிறோம். ஆனால் பணக்காரராக இருப்பதே மிகப்பெரிய சாபமாக இங்கே பார்க்கப்படுகிறது ஆன்மீகத்தில். கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை சுடசோறு 6 மணி 7 மணிக்கு நல்ல சூடாக சாப்பிட்டு ஒரு 8-8:30 படுத்து தூங்கி மீதி இருக்கிற சாப்பாடை தண்ணியை ஊற்றி காலையில் எழுந்திரிச்ச உடனே பல்லு விளக்கி நீராகாரத்தை குடிச்சிட்டு
மதியானம் சாப்பாடு வேலைக்கு அந்த சாப்பாடை எடுத்து பிழிஞ்சு போட்டு இந்த சாப்பாடை எடுத்து போட்டு நல்ல பழையது தயிரை ஊற்றி ஒரு வெங்காயம் வந்து நல்ல ஒரு இது எதிர்ப்பு சக்தி கொண்டது, அதை வந்து கடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த அன்னைக்கு உண்டான சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு கருவாட்டு குழம்போ ஏதாவது ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டு தூங்குறவன் அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் கூட ஏசி ரூமில் இருக்கிறவன் 3 வேளை சுட சுட நினச்சதை சாப்பிட்றவங்க கூட அது சந்தோஷம் இல்லை. இது உண்மையா இல்லையா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்காக பணக்காரர்கள் அத்தனை பேருக்கும் சாபம் நான் சொல்ல மாட்டேன். என்ன ஆச்சுன்னா, கஷ்டத்தை புரிஞ்சிக்காத மனிதர்கள் பணக்காரர்களாக இருக்கிறாங்க. கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க வழியை தெரியாதவர்கள். இது வந்து பைபிளில் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கும். நான் நிறைய அதை கோட் பண்ணியிருக்கேன் அந்த வார்த்தையை. பணக்காரர்களுக்கு ஏழைங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பர்சன் எடுத்தாங்கன்னா கூட இந்த சேஞ்சஸ் இருந்தால் தான் பார்ப்பாங்க. நம்ம பெட்ரோல் பங்கில் நான் சொல்லியிருக்கேன்ல, பார்த்துருக்கேன்னு. ஆனால் ஒரு 2 வீலரில் வரக்கூடிய ஒரு சாதாரண ஆள் 10 ரூபா கொடுப்பார். ஆனால் காரில் வரக்கூடிய ஒரு ஆள் வந்து 1 ரூபா எடுத்து கொடுப்பார். இப்போ யார் பணக்காரன்? 1 ரூபா கொடுத்தவன் பணக்காரனா, 10 ரூபா கொடுத்தவன் பணக்காரனா? 10 ரூபா எவன் கொடுத்தானோ அவன் தான் பணக்காரன். 1 ரூபா கொடுத்தவன் ஏழை. அவனால் அவ்வளோதான் கொடுக்க முடியும். அவன் மனசு அவ்வளோதான். அப்போது அவனுக்கு மனசுக்கு ஏற்றது போல தான் அவனுக்கு உறவுகள் அமையும். உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உறவுகள், நீ எவ்வளவுதான் ஆடம்பரமான வீட்டில் இருந்தாலும் உன்னோட உறவுகள் சரியில்லைன்னா நீ சம்பாதிச்சது அத்தனையுமே வீண். ஆனால் நீ ஏழை குடிசையில் இருந்தாலும் உன் உறவுகள் நல்லா இருந்தாங்க, சூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னா உன்னை விட சந்தோஷமான மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாதுங்க. இந்த உலகத்திலேயே கிடையாது. அப்போது ஏழையாக இருக்கிறது சச்சரித்திரத்தில் சொல்லியிருக்குது. ஏழையே என்ன சொல்லியிருக்காங்க, அது அந்த அந்த வேர்டு எனக்கு சரியாக தெரியல. சாயப்பா கிட்ட சொல்ல, ஏழையாக இருப்பதே இன்னமும் லைன் தயவுசெய்து யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏழையாக இருப்பது அரசுடைமையா இல்லை இறைவனுக்கு சொந்தமாக? ஒரு வார்த்தை, நச்சுன்னு ஒரு வார்த்தை, சம வார்த்தை, அழகான வார்த்தை. இப்போ நம்ம அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் யாரும் கோடீஸ்வரம் கிடையாது, ஸோ லட்சாதிபதியும் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸ். இப்போ இவங்க கோடீஸ்வரர் யாராவது இருந்து கேட்டாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அவங்க எல்லாருமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா கஷ்டங்கள் இல்லாமலும் இறைவனை தேடக்கூடியவர்கள் ரொம்ப ஆச்சரியமான பார்க்கப்படக்கூடிய மனிதர்களே இங்கே. இப்போ நமக்கே பாருங்களேன், கோடீஸ்வரனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நெருங்கி இருப்போமா? இதோ இப்போ 75 பேர் இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சாப்பாடு டொனேட் பண்ணுவாங்க. அப்போது இந்த 75 பேரும் பணக்காரர் நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போ இந்த 75 பேரும் ஒரு மிடில் கிளாஸ். அப்போது அந்த வழியை தெரிஞ்சவங்க தான் இன்னொருத்தனுக்கு உதவி செய்ய முடியும். வழியை தெரியாத ஜென்மங்களுக்கு உதவிகள் செய்ய தெரியாது. நிறைய பேர் நீதி பேசுவாங்க, நியாயம் பேசுவாங்க. ஆனால் அந்த நீதியும் நியாயமும் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், அவங்களுக்கும் அவங்களுடைய எண்ணங்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாதது போலவே இருக்கும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில், நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, கடவுள் உங்களோட வெளி தோற்றத்தை பார்க்கல, நீ உள்ள எந்த மாதிரி எண்ணங்களை வச்சிருக்க அப்படின்றத தான் பார்க்குறாரு. அதற்கு தகுந்தது போல தான் உன் வாழ்க்கையை அவர் கொடுக்குறார். அப்போது உன்னோட எண்ணங்கள் சுத்தமாக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கை இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் உன் எண்ணங்கள் மோசமாக இருக்கு, நீ வெளியில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னோட நடிப்புக்கு மற்ற மனிதர்கள் வேணால் ஏமாறலாம், ஆனால் கடவுள் ஏமாறுவாரா? ஏமாற முடியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனசாட்சி தான் கோயில், அவங்க மனசாட்சி தான் தெய்வம். அந்த மனசாட்சி கிட்ட கேட்டு பார்த்துக்கணும், இது சரியா தப்பா? சரி அப்படின்னா சந்தோஷம், தப்புன்னா சரி பண்ணிக்கோ. அதுக்காக நீ உட்காந்து அழ வேண்டிய அவசியம் இல்லை.
குற்ற உணர்ச்சிகள் இங்கே தேவையில்லைங்க யாருக்குமே. ஏன் சொல்லுங்கள்? ஒரு நாம் பண்ணுறது குற்றம் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டா, நல்லா புரிஞ்சுக்கணும், நாம் முடிவு பண்ணிட்டா மறுபடியும் அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கிறதா நல்லது. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ நம்ம இப்படி ஏற்று பேசிட்டோமே, ஐயோ நம்ம வாதம் செஞ்சிட்டோமே, இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி தொடர்ந்து அதை செய்கிறது தான் முட்டாள்தனம். ஓகே, அப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், ரைட், இப்படி இருக்கு, சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது. அந்த லெவலுக்கு உங்கள் மனசை இழுத்துட்டு போங்க. மனசை இழுக்கணும். மனசை அதன் வழியில் விட்டால் அது எங்கேயோ மேய ஆரம்பிச்சிடும். மதம் பிடிச்ச யானையோட பலத்தை விட அடங்காத மனசு அதை விட, அதனால தான் சில பேர் அப்படியே எரிமலை மாதிரி வெடிப்பாங்க. சில நேரத்தில் அப்படியே தென்றல் மாதிரி இருப்பாங்க. ஒரே மனுஷன்தான், எரிமலை மாதிரியாகவும் வெடிப்பான், தென்றல் மாதிரி இருப்பான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தென்றல் மாதிரியும் இல்லாமல் எரிமலை மாதிரியும் இல்லாமல் ஒரே சரிசமமான மனநிலையில் இருந்துக்கிட்டால் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிக்கலாம். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான், காரியத்தில் கவனத்தை வை, செயலில் கவனத்தை வை. உனக்கு எந்த வேலைகள் கொடுக்கப்பட்டதோ அதை எக்காரணத்தை கொண்டும் எவருக்காகவும் அதை நிறுத்தி வைக்காதே. முடிவை பற்றி கவலைப்படாத. செயல் ஆற்றுவதில்தான் உனக்கு உரிமை உண்டு. முடிவை எதிர்பார்ப்பதில் உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் இன்னைக்கு முடிவை எதிர்பார்க்கக்கூடாதுன்னா நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்னென்னா, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு மேலே ஒரு பரமாத்மாவாக நினச்சிக்கிட்டு அந்த ஆணவத்தோட அந்த அகங்காரத்தோட இருக்கக்கூடிய மக்கள். அப்போது அவங்களுடைய நாலேஜ் எவ்வளவோ அவ்வளோதான். நீங்கள் எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஆன்மீக அறிவு இல்லைன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய படிப்பு படிங்க. ஒன்று சொல்லட்டுமா, ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுறவங்க, ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸரை அவங்க உருவாக்கியிருக்காங்க சென்னையில், நிறைய பேர். ஆனால் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். சூசைட் நம்ப முடியுது அவங்களால? அப்போ படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கொஞ்சமாவது ஆன்மீக அறிவு இருக்கணும். ஆன்மீக அறிவு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு இப்போதைக்கு பயன் தர மாதிரி இருக்கும். ஆனால் பிற்காலத்தில் அது எந்த பயனையும் அது பெற்று தரவே தராது. பட் ஆன்மீக அறிவு இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்லையும் உங்களுக்கு அது இன்னும் நிறைய விஷயத்தை பெற்றுத்தரும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை 1க்கு 10 தடவை யோசித்து பாருங்கள். அடுத்தவங்க நிலையில் இருந்து அடுத்தவங்களுடைய வலியை அனுபவித்து பாருங்கள். அந்த வலியை அனுபவிக்கும் போது நம்மளுடைய வார்த்தைகளும் ஒழுக்கமாக இருக்கும். ஒழுக்கமாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது எல்லாத்தையும் நாம் சரி பண்ணுவதற்கு இன்று இரவே முயற்சிகள் செய்யலாமே. என்ன எடுப்பது? எத்தனையோ நாள் விட்டுட்டோம், கோட்டை விட்டுட்டோம். இனி விட்டதை பிடிக்கணும். ஆன்மீக அறிவும் ஒழுக்கமும் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மாலையும் சாதிக்க முடியும்னு சொல்லி இந்த உலகத்துக்கும் உங்கள் சொந்தங்களுக்கும் காட்டுங்க சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.